ஃபில்ம் மேக்கிங்கில் நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை உங்ககிட்ட சொல்கிற வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டர்டெயின்மெண்ட் சினிமானா என்ன, இன்ஃபோடெயின்மெண்ட் சினிமானா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்டர்டெயின்மெண்ட் சினிமாவோட பாயிண்ட்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆடியன்ஸை எங்கேஜபிளாக வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து வர ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வர ஆடியன்ஸை பார்க்குறப்ப ஒரு கடைசி நேரம் வரையும் எங்கேஜபிளாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ளார ஒரு ரைட்டிங் டேர்மில் வரப்போ பார்த்திங்கன்னா பெருசாக லாஜிக் அண்ட் எத்திக்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணணுங்கிற ரூல்ஸ் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சுக்கணும், அது ஒன்று தான் டார்கெட். மற்றபடி பெரிய டார்கெட்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு இருக்குல்ல, அது ரியாலிட்டியோட பெருசாக கனெக்ட் ஆகணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? என்டர்டெயின்மெண்ட் சினிமா நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பெருசாக லாஜிக் அண்ட் எத்திக்ஸை பார்க்கக்கூடாது. பட் சில டேர்ம்ஸ் இருக்குது, ரைட்டிங் ரூல்ஸ்லேயும் சரி, இல்லை ஃபிலிம் மேக்கிங் ரூல்ஸ்லேயும் இருந்தாலும் சரி, சில டேர்ம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் லாஜிக்காக எத்திக்காக ஃபாலோ பண்ணணும். பட் சில விஷயங்களை சீட் பண்ணிக்கலாம் என்டர்டெயின்மெண்ட் சினிமாவில். அதுக்கப்புறம் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்களே, பார்க்குற ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு 1 or 2 days தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க. கொஞ்சம் ஏதோ ஒன்று கான்ட்ரவர்சி இருந்தால் அதை பேசுவாங்களே ஒழிஞ்சு பெருசாக இது ஞாபகம் இருக்காது. ஏன்னா இந்த படங்கள் பொறுத்தவரையும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு மறைஞ்சிரும். பட் வந்தப்போ அது புதுசாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்ஃபோடெயின்மெண்ட் சினிமானா என்ன, அதோட பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆடியன்ஸை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கோம். பட் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும். ஒரு 200 ரூபா கொடுத்து வர ஆடியன்ஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நினச்சி வந்துருந்தாங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் அங்கே இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் லாஜிக் அண்ட் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஜென்ரல் லைஃபோட அது கனெக்ட் ஆகிருக்கும். இது நம்ம ஊரில் நடந்திருக்கே, நமக்கு நடந்திருக்கே, இது அந்த மாதிரி நடந்திருக்குல்ல, அன்றைக்கி நான் நியூஸில் கேள்விப்பட்டேன், அன்றைக்கி நம்ம பேசணும்ல, இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டாபிக்ஸ் முக்கியமாக லாஜிக் அண்ட் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஜிக் அண்ட் எத்திக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மரத்துலேருந்து இலை விழுகுதுன்னு சொல்லுவோம், கிளை விழுகுதுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா கிளை உடையுதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா லாஜிக்காக அதை அந்த பேர் தான் சொல்லணும். இலை விழுகுது தான் சொல்லணும், பழம் காய்க்குது தான் சொல்ல முடியும். இலை காய்க்குதுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கு இந்த வார்த்தை தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு எமோஷனுக்கு இந்த எமோஷன் தான் இருக்குது. அந்த எமோஷனை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அது எத்திக்கலாக நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ கீழே விழுந்துச்சு, அது தண்ணியில் விழுந்திருக்கலாம்ல, இல்லை நிலத்தில் விழுந்திருக்கலாம்ல, இல்லை ஆகாயத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. ஏன்னா எத்திக்கலாக அவங்க இருக்காது. கண்டிப்பாக கீழே விழுந்தாகணும், கண்டிப்பாக ஒன்று நடந்தாகணும், இப்படி ஆகிதான் ஆகணும். வேறு மாதிரி ஆகணும்னா அதுக்கான ரீசன் சொல்லணும். ஒரு ப்ராபபிலியான இருக்கிற விஷயங்களை சொல்லணும். இதுதான் எத்திக்ஸ். லாஜிக் அண்ட் எத்திக்ஸை சிம்பிளாக நான் சொல்கிறேன். டீட்டெயிலாக வேணும்னா லாஜிக் அண்ட் எத்திக்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸ், நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு லாஜிக், அது லாஜிக், இது எத்திக்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான லாஜிக் சொல்கிறது எல்லாமே அதோட டூல்ஸை சொல்கிறாங்க. அதே மாதிரியே அந்த டூலுக்கான ஒர்க்கையும் சொல்லுவாங்க. அது சில பேர்த்துக்கு புரியாது, புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 2 படம், 2 டேரக்டர் எடுத்துக்கலாம். விக்ரம், லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொட்டுக்காளி, கூழாங்கல் எடுத்த வினோத்தையும் எடுத்துக்கலாம். இவங்க 2 பேருமே டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ், டிஃப்ரெண்ட்டான மென்டாலிட்டி, டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்க ப்ரோ இவர் அவருக்கு யோசிக்க தெரில ப்ரோ, அதனால தான் இந்த படம் பண்ண மாட்டேங்கிறார், ப்ரோ இவருக்கு யோசிக்க தெரில ப்ரோ அந்த படம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இங்கே ஒரு ஜானராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிலிமிங் டச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களோட வாழ்வியலை சம்மந்தப்பட்டது இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரைட்டிங் பண்ணுறப்பே தெரிஞ்சோ தெரியாமையோ ஆக்ஷன் ஃபிலிம் எழுதுவீங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ மிஸ்ட்ரி எழுதுவீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் எழுதுவீங்களா? அது எப்படி நீங்களே எழுதுறீங்க? உங்களுக்கு தோணுச்சுல்ல, அந்த எண்ணம் என்னது? புரியுதுங்களா? இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தோணி இருக்குது, இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு தோணி இருக்குது, அந்த மாதிரி படம் எடுக்கணும்னு தோணி இருக்குது. இப்போ விக்ரம் படம் எடுத்துப்போம், அதில் லாஜிக் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது பெருசாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கான ஏதோ ஒன்று மீனிங் சொன்னாங்களா, ஒரு லாஜிக், சின்னதாக லாஜிக் சொல்லிட்டு அதுக்கு சுற்றி நடக்கிற சண்டைகளை சொல்லியிருப்பாங்க. அது ஏன் ப்ரோ ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க,
ப்ரோ அது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ அந்த படத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் அவர் என்டர்டெயின்மெண்ட் சினிமா எடுக்க வந்திருக்காரு. ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 300 கோடி 200 கோடினா அது வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய கேங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் உடனே அந்த கேங் எங்கே இருக்குது? நம்ம ஊரில் இருக்கா, இல்லை பக்கத்து ஊரில் இருக்கா, மும்பையில் இருந்தாங்களே அந்த டானோட கம்பேர் பண்ணுறீங்களா? இப்படிலாம் பேச வேணாம் சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்கேஜ்மெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிப்பாங்க. பட் கம் டு இன்ஃபோடைன்மெண்ட் மூவிஸ், அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு லாஜிக் இருக்குன்னா அது கொஞ்சமாச்சும் ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. கூழாங்கல்ல ரிசர்ச்சே இல்லாமல் அவர் வந்து ஃப்ளாட்டாக அவருக்கு நடந்ததை பேசியிருக்க மாட்டார். அது கேரக்டர்ஸ் ஃப்ளாட் ஆர்க்கில் தான் இருக்குது. இருந்தாலும் அதை அவர் எடுத்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, ஒரு சில ஒரே மீனிங்கை அந்த மீனிங்கை கரெக்டாக சொல்லிடணும்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி இப்படி காட்டணும்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்கும், லாஜிக்கலாகவும் எத்திக்கலாகவும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலையும் சொல்லலாம், ஏழை படமும் சொல்லலாம். ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்னா, ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களோட வேர்ல்டோட கனெக்ட் ஆயிரும். ஆன் தி டைம் லாஜிக் அண்ட் திங்ஸை ஃபாலோ பண்ணிக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு அன்ரிலவெண்ட்டான ஒரு டாபிக் சொல்கிறேன். இப்போ பெரியாரோட கருத்தை பேசுகிறாங்க படத்தில், ஆனால் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. பட் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறவங்க ஒரு டைப், அவர் சொன்னதை அப்படியே பண்ணுறவங்க ஒரு டைப். அது யூஸ் பண்ணிக்கிறவங்க என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரியே அதை அப்படியே பண்ணுறாங்க இன்ஃபோடைன்மெண்ட். ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ அவரது யூஸ் பண்ணிக்கிறது தப்பா ரைட்டா, யூஸ் பண்ணிக்கிறதுங்கிற வார்த்தை தப்பா ரைட்டா அப்படி கேட்டால் ரைட்டு தான். இப்போ எல்லாருமே நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம எதையுமே நாமளாக உருவாக்கலை, நம்ம எதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணல, நமக்கு தேவைங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம படங்களில் தேவைப்பட்டுச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். வாண்டட் நீட் பற்றிலாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்ஃபோடைன்மெண்ட் சினிமாவில் யூஸ் பண்ணிக்கிறத தாண்டி அதை ஃபாலோ பண்ணணும். ஆடியன்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அதை பற்றி பேசுவாங்க. இந்த வருஷம் பேசலையா, ஒரு 5 வருஷம் கழித்து பேசுவாங்க. புரியுதுங்களா ப்ரோ? ஓகே, இப்போ நான் ஒரு பர்சன், நான் என்ன மாதிரி படம் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா சிம்பிள். நீங்கள் ஒரு ரைட்டிங் எழுதுறீங்களா இருந்தாலும் சரி, யோசிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, பேசுகிற போதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சோ இல்லை லாஜிக் வேணாம், அந்த வார்த்தையை வேணாம், யோசிச்சோ இல்லை திங்க் பண்ணியோ ரொம்ப ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 டைம் யோசிச்சுட்டு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் எடுக்க உங்களால் முடியும். பட் நீங்கள் பெருசாக இதை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு தோன்றதை, உங்களுக்கு வேண்டியதை, நீங்கள் ஆசைப்பட்டதை, உங்கள் கனவுல தோணுனதை இந்த மாதிரி பண்ணுற ஆளுங்க பல பேர் இருக்காங்க. இது பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களோட இண்டிவிஜுவல். பட் ஒரு ரிசர்ச் வேணும், ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அது இன்ஃபோடைன்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே காமன் தான், ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் வேவ் ஆஃப் திங்கிங் ஒன்று இருக்குல்ல, என்டர்டெயின்மெண்ட் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணால் போதும். ஆடியன்ஸை எங்கேஜ்பலாக வச்சுருக்கணும், லாஜிக்காக ஃபாலோ பண்ணணுன்ற பெருசாக அவசியம் இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆடியன்ஸ் அதை மறந்துடுவாங்க, ஆனால் 1 நாள் 2 நாள் ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் பண்ணலாம். இன்ஃபோடைன்மெண்ட்டாக நம்ம லாஜிக் அண்ட் திங்ஸாக ஃபாலோ பண்ணணும். ஒரு கேமரா ஆங்கிளில் மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மூவ் பண்ணுறோன்னா அந்த மூவிங்க்கு ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். நம்ம வேர்ல்டோட ஆமாம் இது நடந்திருக்குல்ல, இது எனக்கு நடந்த மாதிரி இருக்குல்ல, இது அங்கே நடந்துச்சு அப்படிங்கிற சொல்கிற எலிமெண்ட்டாக இருக்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த படத்தை எடுத்து வச்சாலும் அதை பற்றி பேசுகிற டாப்பிக்காக இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஹிஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபியை பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை மெட்டஃபரிக்கல் ஈவெண்ட்ஸை பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, எனிதிங் பேசுகிற மாதிரி இருந்தால் பேசலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சன், நீங்கள் என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டி, நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேரக்டர், நீங்கள் என்ன மாதிரி ஒரு கதையை கையாளுவீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான இந்த ஜானா தீம் பிளாட் இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு A to Z பிரித்து மெஞ்சலாம். ஃபைனலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து அழகான பேக்ரவுண்ட், பயங்கரமான டாக் இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. நான் இப்பயும் சொல்லிடுறேன், என்னென்னா நான் வந்து லேர்ன் பண்ணிருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன், நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் முயற்சி பண்ணதை நான் ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணிக்கணும். அதே டைமில் என்னோடய லேர்னிங்கை எனக்கே புரியணும். நான் படித்து வச்சது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் நான் இந்த வீடியோவை போடுறதுனால ஒரு 4 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு யோசிச்சு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்லாம், புதுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.